அதிகாரத்துல 11வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரியத்தை அந்த வசனத்துல தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னு பாப்போமா? 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். இந்த வசனத்துல பிள்ளைகளே அப்படின்னு தேவனாகிய கர்த்தர் பாசத்தோட நம்மளை அழைக்கிறார். நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? நமக்கு தான் ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை இந்த அதிகாரத்தின் மூலமா நமக்கு சொல்லி கொடுக்கிறார். என்னன்னு சொல்லி பாப்போமா? கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுனா எப்படி அப்படிங்கறத கர்த்தர் நமக்கு இப்போ சொல்லி கொடுக்க போகிறாரு. சரி, 12வது வசனத்துல என்ன சொல்லிருக்குன்னா, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? நன்மையை காணும்படி அப்படின்னா என் வாழ்க்கையில நான் நன்மையான நாட்களை பார்க்க வேண்டும், நன்மையான காரியங்கள் எனக்கு நடக்க வேண்டும், நான் நன்மையை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும்? நன்மை எனக்கு வர வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும்? இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில நன்மையே இல்லை. போகிற பாதைகள துன்பமும் துக்கமும் துயரமும் கண்ணீரும் இடுக்கணுமான பாதை மாத்தா இருக்குது. ஏதாவது ஒரு குறை இருக்குது, அப்படித்தானே? ஆனா நான் நன்மையை எப்ப பார்ப்பேன்? நன்மை எப்போ எனக்கு வரும்? நன்மையான நாட்களை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார், அதை நான் எப்ப சுதந்திரித்துக் கொள்ளுவேன் அப்படின்னு ஆவலோட காத்துட்டு இருக்கிற பிள்ளைகளா நீங்கள்? அது மாத்திரம் இல்லாம ஜீவனை விரும்பி அப்படின்னு வேதம் சொல்லுது. நன்மையை காண வேண்டும் என்றும் ஜீவனை விரும்பி அப்படின்னா 2 வகையான ஜீவன் இருக்குது. முதலாவது, இந்த உலகத்திலையும் நீடித்த ஆயுளோட வாழ வேண்டும், நீடித்த நாட்களும் தீர்க்க ஆயுசுமாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், அந்த ஜீவனையும். இரண்டாவதாக, தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட பரலோகத்திலே நித்திய காலமாய் முடிவில்லாத ஜீவனோடு கூட வாழ, நித்திய ஜீவனுக்கு எதுவான அந்த ஜீவனையும் குறிக்கிறது. உலகத்திலையும் நல்ல ஜீவனோடு வாழ வேண்டும், அதே போல பரலோக ராஜ்யத்திலும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நினைவுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லுது. நன்மையை காண வேண்டும் என்று எண்ணி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன். அதாவது அபேட்சிக்கிற அப்படின்னா டிசையர், வாஞ்சையுள்ள மனுஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆசைப்படுகிறதற்கும் வாஞ்சிக்கிறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஆசை அப்படிங்கிறது தற்காலிகமானது, ஆனா வாஞ்சை அப்படிங்கிறது நிரந்தரமானது. எப்படியும் அதை பெற்றே தீர வேண்டும்ங்கிற எண்ணம் தான் வாஞ்சிப்பது, தாகத்தோடு வாஞ்சிப்பது. ஒரு பொருளை மேல நம்ம ஆசைப்படுறோம், கொஞ்ச நாள் அந்த ஆசை நமக்கு இருக்கும், அப்புறமா அந்த பொருள் கொஞ்சம் கொஞ்சமா அது இந்த மனசுல இருந்து அது எடுபட்டு போயிடும். அந்த ஆசையெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருவோம்? மறந்துடுவோம். ஆனா வாஞ்சை என்பது அப்படி கிடையாது. இந்த வசனம் என்ன சொல்லுது? நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன், கர்த்தரிடத்துல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனுஷன் அப்படின்னு சொல்லுது. வாஞ்சிக்கிற மனிதன் அப்படின்னு சொல்லுது. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் என்ன செய்வான் அப்படின்னு கீழே வாசித்து பாத்தீங்கன்னா இந்த வசனங்கள் சொல்லுது. ஒரு 5 காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 5 காரியத்தை நம்ம செய்யும் போது நமக்கு நன்மையான நாட்களை காண முடியும், ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். முதலாவதாக 13வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் நாவை பொல்லாப்புக்கும். அதாவது பொல்லாப்பு அப்படின்னா ஈவில் அப்படின்னு சொல்லக்கூடிய தீமையான விஷயங்கள், தீய காரியங்கள், துர்ச்செய்திகள், துக்ககரமான செய்திகள், தீமையை விதைக்கிறது. இந்த மாதிரியான காரியங்களுக்கு உன் நாவை விலக்கு அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. தீமையை பேசாதீங்க, நன்மையை பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த நாவு ஒரு சிறிய அவயவம் தான் நம்ம உடம்புல. ஆனா இந்த சிறிய அவயவம் தான் ஒரு காட்டையே கொளுத்தி போடுற அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு அவயவமா இருக்கிறது. ஒரு தீயை கொளுத்தி போட்டா ஒரு காடு எப்படி பற்றி எரியுமோ அதே போல சில குடும்பங்களுக்குள்ள இந்த வாயினால் வருகிற வார்த்தையின் நிமித்தம் அந்த வீடே நாசமாகி விடுகிறது. என்றைக்குமே தீமையான காரியங்களை பேசவே கூடாது. ஒருவரை பற்றி உட்கார்ந்து தீமையான காரியங்களை பேசிக்கொண்டிருக்கவே கூடாது. இப்படி செஞ்சுட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும். இந்த மாதிரி தீமையான காரியங்களை நம்ம என்னைக்குமே பேசக்கூடாது. நம்ம நன்மையானவைகளை பேசணும். நம்ம நாவை
தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும். என்னைக்கு நம்ம நாவுல இருந்து தீமையை விலக்குறோமோ, என்னைக்கு நம்ம நாவு நன்மையான காரியங்களை பேச ஆரம்பிக்குதோ, அப்பவே நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தொடங்கி விட்டோம்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்லாம நன்மையான நாட்களை நம்ம காண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இரண்டாவதாக இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கபட்டு வசனிப்பு அப்படின்னா கபடமான இருதயம் உள்ளவர்கள் பேசுகிற வார்த்தைகள். இருதயம் முழுக்க கபடு நிறைந்ததா இருக்கும், கபடான காரியங்கள் இருக்கும், ஒரு திருட்டுத்தனமான காரியங்கள் இருதயத்துக்குள்ள இருக்கும். எப்படி இப்படி செஞ்சிடலாமா, கண்மறைவாய் செய்யக்கூடிய காரியங்கள், குடும்பங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் இந்த மாதிரி தீமையான கபட்டுத்தனமான காரியங்களை செய்தல். அது மாத்திரம் இல்லாம பேசுதல், கபட்டு வசனிப்பு, உண்மை இல்லாத காரியங்களை உண்மையாக பேசுதல், உண்மை என்று சொல்லி நம்ப வைத்தல், இதுதான் கபட்டு வசனிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட கேரக்டர் உங்களுக்குள்ள இருந்தா இன்றைக்கு அத கர்த்தரிடத்துல சொல்லி மனம் திரும்பி இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். கபட்டு வசனிப்பு இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே டிரான்ஸ்பேரண்டாக இருக்க வேண்டும். உண்மையை பேச வேண்டும், உண்மையை நம்ப வேண்டும், உண்மையை சொல்ல வேண்டும், உண்மையாய் நடக்க வேண்டும், உண்மையானவைகளை இருதயத்திலும் சிந்தையிலும் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். இதுதான் நமக்கு நன்மையான நாட்களை கொண்டு வரும். இப்படி இருந்தோம்னா தீமையான காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நடந்துட்டு இருக்கோம். நன்மையை காணவே முடியாது. அதனால இன்னைக்கு பொல்லாப்புக்கு உங்க நாவையும் கபட்டு வசனிப்புக்கு உங்க உதட்டையும் நீங்க விலக்க வேண்டும். மூன்றாவதாக கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னு பாப்போமா? 14வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, தீமையை விட்டு விலகு. தீமையாய் தெரிகிற காரியம் என்னென்ன அப்படின்னு நிறைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. வேதத்தை எடுத்து வாசிங்க. கர்த்தர் தீமையானவைகள்னு நிறைய லிஸ்ட் கொடுத்திருக்கிறாரு. பொய் சொல்லுதல், களவு செய்தல், திருடுகிறது, விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், இச்சை, பொருளாசை, பொய், புரட்டு, பொறாமை, வன்கண், மேட்டிமை, புறங்கூறுதல், எரிச்சலாயிருத்தல், கோபப்படுதல், சண்டையிடுதல், மன்னிக்கிற சுபாவம் இல்லாமல் இருக்கிறது, கசப்புகளை உள்ளே வைத்துக் கொண்டிருப்பது, பெருமையே பேசிக் கொண்டிருப்பது, இப்படி நிறைய தீமையான காரியங்கள் இருக்கு. இப்படி தீமையாய் தோன்றுகிற வழிகளை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு வசனம் சொல்லுது. நன்மையாய் இதெல்லாம் விட்டு விலகும் போதுதான் நன்மையை நாம பார்க்க முடியும். இதெல்லாம் நமக்குள்ள வச்சுக்கிட்டு நமக்கு நன்மையே வரல, நன்மையான நாட்களை நான் எப்ப பார்ப்பேன்னு புலம்பிட்டு இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. எப்ப நம்ம தீமையை விட்டு விலகுறோமோ இதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் என்ன செய்வாரு, கொடுப்பார். நாலாவதாக என்ன சொல்றாரு தெரியுமா? அதே 14வது வசனத்துல நன்மை செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சரி, தீமையை விட்டு விலகியாச்சு, அப்படியே இருந்துட்டோம்னா நமக்கு பிரயோஜனம் இல்ல. தீமையை விட்டு எப்போ விலகணும்னா நன்மை செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் தீமையை விட்டு விலகுறோங்கிறது அர்த்தமா இருக்கும். அது எப்ப முழுமை அடையும்னா நம்ம நன்மை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான். அடுத்தவர்களுக்கு நம்ம நன்மை செய்ய வேண்டும். எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும். ஒருவேளை இந்த இடத்துல கர்த்தர் இருந்தா அவரை நம்ம எப்படி கவனிப்போம், ஒருவேளை இந்த இடத்துல கர்த்தர் இருந்தா அவர்கிட்ட நம்ம எப்படி பேசுவோமோ அதே மாதிரி மனிதர்கள் இடத்துல பேச வேண்டும். நம்ம இந்த இடத்துல நமக்கு முன்பாக கர்த்தர் இருந்தா அவரை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி சக மனிதர்களை நம்ம ட்ரீட் பண்ண வேண்டும். நம்ம மேல் அதிகாரிகள் கர்த்தர் சொன்னா எப்படி கேட்போம் அதே போல அவங்க சொன்னா நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டும். நன்மையை நம்ம செய்ய பழக வேண்டும். கர்த்தருக்கேற்ற நன்மையான காரியங்களை நம்ம செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், பிறருக்கு உதவியாய் இருக்க வேண்டும், நம்மால இயன்ற உதவிகளை ஏழைகளுக்கு செய்ய வேண்டும். நன்மையான காரியங்கள், ஒருத்தருக்கு இந்த காரியம் செய்யறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய நன்மை இருக்குன்னா அதை நம்ம செய்ய முடியுமானா, நமக்கு செய்ய திராணி உண்டானால் அதை செய்யாமல் நம்ம இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். என்னைக்கும் நீதிமான்களாய் வாழ வேண்டும். துன்மார்க்கமான வாழ்க்கை நமக்குள்ள இருக்கக்கூடாது. நன்மை செய்ய பழக வேண்டும். நன்மையான காரியங்களை நம்ம பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். ஐந்தாவதாக கடைசியாக கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். பொல்லாப்புக்கு நாவை விலக்கிடலாம், உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு விலக்கி விடலாம், தீமையை கூட விட்டு விலகி விடலாம், நன்மை செய்ய ஆரம்பித்து விடலாம். ஆனா சமாதானம் பண்ணுகிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தெரியுமா? ஒருவரிடத்துல சமாதானம் பொருந்துதல், போய் ஒப்புரவாகுதல், அவங்க செய்த எல்லா கிரியைகளையும் மன்னித்தல். கிறிஸ்து இயேசு எப்படி சிலுவையிலே தன்னை அட்டிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது தன்னை அட்டித்த அத்தனை பேரையும் மன்னித்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும்,
தாங்கள் செய்வது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே. சில நேரங்கள்ல மனிதர்கள் தெரியாம கூட சில தவறுகளை நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கலாம். நமக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணி இருந்திருக்கலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மன்னிப்பாரானால், அவருக்கு முன்பாக நிற்க நாம் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டுமானால் நாமும் சில மனிதர்களை மன்னித்து ஆக வேண்டும். இல்லைன்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகவே முடியாது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. எப்படி கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறாரோ, ஒவ்வொரு நாளும் நாம் மீறி நடக்கிறோம், ஒவ்வொரு நாளும் தேவனை துக்கப்படுத்துகிறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்துகிறோம், நம்ம சொல்லிலும் செயலிலும் சிந்தையிலும். ஆனா அதெல்லாம் அவர் மன்னிக்கிறார் இல்லையா? ஆனா நம்ம மட்டும் சிலர் செய்த தவறுகளை மனதில் வைத்துக்கொண்டு நான் எப்படி மன்னிக்க முடியும்னு சொல்லி இருந்தா அதை எப்படி ஆண்டவர் பொறுத்து கொள்வார்? அது ரொம்ப கொடிதான ஒரு காரியம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள்னு மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். இப்ப நம்ம தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இல்லைன்னா இது நமக்கான காரியம் இல்லைன்னு அர்த்தம். இது உங்களுக்கான காரியம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இது தேவனுடைய பிள்ளைகள். நீங்க ஒருவேளை மன்னிக்காதவங்களா இருந்தீங்கன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கவே முடியாது. அதனால இன்னைக்கு நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா யார் உங்களுக்கு என்ன தவறு செய்திருந்தாலும் அதை மன்னித்து மறந்து அவர்களோடு கூட ஒப்புரவாகிறது தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டான அடையாளம். சமாதானம் பண்ண வேண்டும். சமாதானத்தை தேடி ஓடி அதை பிடித்துக்கொள்னு தேவன் சொல்லுகிறாரு. ஒருவேளை சமாதானம் உனக்கு தூரமா இருக்கலாம், உன் இருதயத்துக்குள்ள சமாதானம் இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு அதை தொடர்ந்து பிடித்துக்கொள்னு தேவன் சொல்லுகிறார். சமாதானம் பண்ணு, ஒப்புரவாகு, அப்பதான் நீ தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. 15வது வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இந்த நீதிமான்கள் மேல்தான் கர்த்தர் நோக்கமா இருப்பாராம். அவர்கள் கூப்பிடும் போது உடனே செவி கொடுப்பாராம். இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை ஆண்டவரேன்னு சொல்லி முழங்கால் பட்டிட்டா உடனே பதில் வர வேண்டும். அப்பதான் நீங்க நீதிமான்களா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபியூவல் தீர்ந்து போச்சுன்னா, ஆண்டவரே எனக்கு இது ஃபியூவல் தீர்ந்து போச்சு, நான் என்ன செய்யன்னு சொல்லி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அங்க ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குன்னா கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்கிறார்னு அர்த்தம். நீங்க நீதிமான்களா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட நீதிமான்கள் மேலதான் கர்த்தர் நோக்கமா இருக்கிறார். கர்த்தர் அவங்களுக்கு தான் செவி கொடுப்பார், உடனே பதில் கொடுப்பார். இன்றைக்கும் ஒருவேளை கர்த்தர் பிள்ளைகளேன்னு சொல்லி இந்த 5 காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த 5 காரியத்தையும் நீங்க ஒருவேளை செய்தீங்கன்னா நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பீங்க, நீதிமான்களா இருப்பீங்க. நீங்க கூப்பிடும் பொழுது கர்த்தர் உடனே செவி கொடுப்பார். எப்பொழுதும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்கும். உங்களை யாரும் தொட முடியாது, யாரும் அசைக்க முடியாது. உங்களை சுற்றி தூதர்கள் காவல் இருப்பாங்க. சூழ பாளையம் இறங்கி கூட கர்த்தருடைய தூதர் உங்களை விடுவிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த 5 காரியத்தையும் நீங்க நிறைவேற்றுகிறவர்களா இருக்கீங்களா? ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க குறைவுள்ளவர்களா இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, பிள்ளைகளேன்னு சொல்லி எங்க கிட்ட நீங்க இவ்வளவு காரியத்தை பேசி இருக்கிறீங்க, நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காரியத்தெல்லாம் இனி நான் செய்யக்கூடாது. நானும் உம்முடைய பிள்ளை, நான் நீதிமானா இருக்க வேண்டும். நான் கூப்பிடுகிறதற்கு நீர் செவி கொடுக்கிறவரா இருக்கிறீர்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையிலும் நீடித்த நாட்களை காண செய்வார். அது மாத்திரம் இல்லாம நன்மையை நீங்க காண்பீங்க. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். நம்ம ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, நன்மையான நாட்களை காண வேண்டும் என்று நாங்க நினைக்கிறோம். நீடித்த ஆயுள் வேண்டும்னு அபேட்சிக்கிறோம். ஆனா சில சமயங்கள்ல பொல்லாப்பு எங்களுடைய நாவில் இருக்கிறது, கவட்டு வசனிப்பு எங்களோட உதடில இருக்கிறதப்பா. தீமையை விட்டு விலக மனதில்லாது இருக்கிறோம். நன்மை செய்ய மறந்து விட்டோம். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளாது இருக்கிறோம். மன்னிக்கிற சுபாவம் இல்லாது இருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே எங்களை நீர் மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். என்னை தாழ்த்துறேன். இந்த 5 விஷயங்களும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க செய்கிறோம் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்யும்படியாய், நன்மையான நாட்களை அவர்கள் காணும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீடித்த நாட்களால் அவர்களை திருப்தியாக்கி உம் ரட்சிப்பை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.